ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிக்சார்ட்டில் எப்படி விசிட்டிங் கார்டு எடிட்டிங் பண்ணுறதை பார்க்க போகிறோம். பிக்சார்ட் ஓப்பன் பண்ணும்போது இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும். அதை கீழே ப்ரெசென்ட் ஐக்கன் கிளிக் பண்ணி ட்ரான்னு கொடுத்துவோங்க. கொடுத்தீங்கன்னா கிரியேட் நியூ கொடுத்து நீங்கள் என்ன சைஸ் நீங்கள் சூஸ் பண்ணி எடிட்டிங் பண்ணுறோம் நினைக்கிறீங்க. நீங்கள் சைஸை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு சைஸ் ஃபஸ்ட்டு சைஸை சூஸ் பண்ணி நான் ரொட்டேட் பண்ணி ஓகே பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா சைஸ் வந்துடும். உங்களுக்கு பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் என்ன கலர் சூஸ் பண்ணிங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஒரு கலர் நான் சூஸ் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் கலர் சூஸ் பண்ணோம்னா சைடில் பார்த்தீங்கன்னா கடைசி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பெயிண்ட்டு பக்கெட் பண்ணிட்டுருவாங்க. அந்த பக்கெட்டில் போய்ட்டு நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணுறீங்களோ கலர் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணணும். பார்டர் க்ரியேட் பண்ண நினச்சிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இருக்கும். அதை போய் நீங்கள் என்ன கலர் நீங்கள் பார்டர் க்ரியேட் பண்ணுறீங்களோ க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு பிளாக் கலரில் ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணோம். பிளாக் கலரில் ஒரு பாதியை நான் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் போய்ட்டு நான் வந்து ஸ்கொயர் ஷேப் கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ஃபில் ஸ்ட்ரோக் அப்படின்னு இருக்கும். ஃபில் பண்ணுற ஸ்ட்ரோக்னால் நீங்கள் வந்து பார்டராக வரும். நான் ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபில் பண்ணி நான் ஓகே பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பாதியாக ஒரு ஸ்ட்ரோக் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாதி ஒரு ஸ்ட்ரோக் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பார்டர் லேயர் க்ரியேட் பண்ணுறேன். அதே மாதிரி திரும்ப அதுக்கு லேயருக்குள்ளே போய்ட்டு இப்போ நான் ஒரு ஸ்கொயர் ஒரு கோன் ஷேப் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணி கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் ஒரு பாதி அளவு கொடுத்துக்கிறேன். ஒரு கம்மியான கான்ட்ராஸ்ட் பிரைட்னஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்து ஓகே பண்ணிவிட்டு வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 3D ஷேப் மாதிரி தெரியும். ஓகே பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் ஒரு லேயர் பார்டர் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணி ஓகே பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஆரோ மார்க் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி எடிட் இமேஜ் அப்படின்ட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். பார்த்தீங்கன்னா இன்னொன்று விசிட்டிங் கார்டு எடிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணணும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பார்டர்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு நீங்கள் இந்த அவுட்ருன்றதை ஃபுல்லாக குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு மேலே ஒயிட் கலர் பார்டர் இருக்கும். அந்த ஒயிட் கலர் நீங்கள் நான் அந்த ஒயிட் கலரில் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த கலர் சூஸ் பண்ணுறோன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கம்மியாக ஒரு பார்டர் நான் கொடுத்து ஓகே பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லோகோ க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு நேம் க்ரியேட் பண்ணீங்க. ஒரு நேம் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிக்சார்ட்டில் கீழே டெக்ஸ்ட்னு இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டு கொடுத்து நீங்கள் என்ன நேம் போகிறீங்களோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து நேம் பிக்சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அது என்ன ஒரு டெக்ஸ்ட்டு ஃபாண்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபாண்ட்டு தான். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபாண்ட் ஆட் பண்ணணும்னா இன்டர்நெட் தேவை. அதேமாதிரி நீங்கள் ஒரு ஃபைலில் நீங்கள் ஃபாண்ட் வச்சுருந்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய ஃபோனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் பிக்சார்ட்டில் வந்து சில ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா விவோ ஓப்போவில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண முடியும். ஈஸியாக ஆட் பண்ண முடியும். ஆட் பண்ணால் ஈஸியாக சப்போர்ட் ஆயிரும். நீங்கள் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. எப்படி பிக்சார்ட்டில் எப்படி நம்ம ஃபைலில் போய் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆட் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி பார்த்தீங்கன்னா நான் லோகோ வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் லோகோ க்ரியேட் பண்ணி ஆட் பண்ணணும்னா லோகோ க்ரியேட் பண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆட் ஃபோட்டோ கொடுத்து லோகோ க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லோகோவை நான் ஆட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ லோகோ ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு லோகோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டமாக நீங்கள் வச்சு லோகோ பண்ணாலும் சரி, அதை டைட்டில்ஸ் போட்டு
வச்சாலும் சரி நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. லோகோ பார்த்தீங்கன்னா நீங்கள் லோகோ வைக்கும்போது பிஎன்ஜி வச்சுக்கோங்க. ஒரு ஃபோட்டோஸ் நீங்கள் லோகோ மாற்ற முடியல, பிஎன்ஜியை மாற்ற முடியலன்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் ஆப்பில் எப்படி மாற்றிக்கலாம். பிக்சல் மாற்ற தெரியாதவங்க ஆல்ரெடி நான் சேனலில் வீடியோ போட்டிருப்பேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. பிக்சல் ஆப்பில் எப்படி ஃபோட்டோஸை பிஎன்ஜியை மாற்றுறதுன்றதை பார்த்துக்கோங்க. அப்படி வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது நான் வந்து ஃபோட்டோவை ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி நான் ஓகே பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணிட்டு இப்போது பார்த்தீங்கன்னா விசிட்டிங் கார்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர்ஸ், அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கணும்னா அதுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கர்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஸ்டிக்கர்ஸ்னால் ஒரு இமெயிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த இமெயில் ஸ்டிக்கர்ஸ், லொக்கேஷன் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி ஸ்டிக்கர்ஸ் நான் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். வேண்டுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த ஸ்டிக்கர்ஸை நான் ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன நம்பருக்கு நீங்கள் நம்பர்ஸு, இமெயில்ஸ், லொக்கேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்து ஓகே பண்ணிக்கலாம். நான் ஓகே பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டமாக ஏதாச்சும் அதை பற்றின விஷயங்கள் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து நீட்டாக இப்போ வந்து உங்களுக்கு எப்படி பார்டருக்கு எடிட்டிங் பண்ணணுன்றதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்களும் எக்ஸ்ட்ரா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் பார்டர் நாங்கள் எடிட் பண்ணிக்கலாம். பிக்சார்ட்டில் ஈஸியாக ரொம்ப ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வர வீடியோஸில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.